எத்தனையோ பேரு பாம்பு கடி தேல் கடின்னு ரொம்ப சீரியஸா கொண்டு வந்து சேர்த்தவங்களை கூட எங்க ஹாஸ்பிடல்ல இருக்க டாக்டர்ஸ் காப்பாத்திருக்காங்க. அதனாலதான் நான் சொல்றேன், நாம நேரத்தை கடத்தாம ஐஸ்வர்யாவை ஷிஃப்ட் பண்றது நல்லது. என்ன நம்புங்க. மாமா, மதுரையில ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில வச்சு நம்ம பாத்துட்டு இருக்கோம். இவ மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கா. சும்மா தேவையில்லாம இங்க சீன் போட்டுட்டு இருக்காத. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இல்லாத வசதியா உங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்க போது. இங்க பாருங்க மாமா, ஐஸ்வர்யாவை கூட்டிட்டு போக வேணான்னு சொல்லுங்க. தயவு செஞ்சு உங்க எல்லாரையும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா ஐஸ்வர்யோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அதனாலதான் அவளோட ரிப்போர்ட்ஸை என் காலேஜ் டாக்டருக்கு அனுப்பி வச்சேன். அவங்க அதை பார்த்துட்டு எவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு வர்றது நல்லது. நாம காப்பாத்திடலான்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்திருக்காங்க. ஐஸ்வர்யாவை எப்படியாச்சும் காப்பாத்தணுங்கிற ஒரே எண்ணத்தோட தான் நான் இப்படிலாம் பேசுறேன். ப்ளீஸ்.